ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி காலிஃப்ளவர் பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணின்றதோட பிரிஞ்சி இல்லைன்னா குஸ்கா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்கப்பா. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் வைப்பீங்க. அதை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் மிக்சியில் பட்டை லவங்கம் ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொரப்பாக அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறேங்க. அதை வதக்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அப்போ தான் அதுதான் அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். சுருண்டு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த டைமில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி எடுத்து கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா மனம் நல்லா சூப்பராக கொடுக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா. வதங்கி வந்த உடனே இப்போ தான் மெயின் ஆக்டரே உள்ளே நுழைவாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஏற்கனவே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். சுடு தண்ணியில் தான் சும்மா போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் போட வேண்டியதான். நான் ஒரே ஒரு பூ தான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு ஒரு பூ போதும். இன்னொரு பூ 65 செஞ்சுக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். ஒரு பூவை நல்லா போட்டு நல்லா அது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு அது கூட கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமேல அரிசிக்கும் போடுவோம், சரிங்களா? அதனால் பார்த்து போடுங்க, இல்லைன்னா அரிசி போடும்போது போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் புதினா தள்ளி விட்டுருக்கேன். அரிசி க்ளீன் பண்ணிட்டு அரிசியும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் மட்டுக்கே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் உப்பு இருக்காது, காரம் இருக்காது, புளிப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் தயிர் விட்டேன். அதேமாதிரி தக்காளியும் கொஞ்சமாக தான் போட்டேன். அதனால் நான் லெமன் போடுவேன். லெமன் போட்டால் கொஞ்சம் அந்த புளிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ஒரு பழமே புழிஞ்சு விட்டுட்டேன். ஏன் ஒரு பழம் புழிஞ்சேன்னா, நான் எல்லாமே கம்மியாக போட்டதுனால லெமனோட டேஸ்ட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு லெமன் டேஸ்ட்டுக்காக போட்டு நான் ஒரு விசில் தான் விட்டாங்க. எங்கள் வீட்டு அரிசி ஒரு விசிலுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு விசில் விட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் எக்கு முட்டை வேகப்பட்டு எடுத்து வச்சாச்சு. பிரிஞ்சி ரெடி. காலிஃப்ளவர் பிரிஞ்சி ரெடி. முட்டையும் வேகப்பட்டு தோல் உரிச்சாச்சு. அப்புறம் நேற்றுக்கு செஞ்ச சிக்கன் கிரேவி இருந்துச்சு. இது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி, முட்டை, சாப்பாடு, தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. வாங்க எல்லாரும் சாப்பிட. அன்பு உறவுகளே, என்னுடைய சேனலை பார்க்குறவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போயுமே கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச். உங்களோட அன்பும் சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். வாங்க சாப்பிடலாம். டாட்டா, பாய் பாய், see you. சாப்பாடை பார்த்தோன்னே அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல.